ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய நல் வார்த்தைகளை நாம் இணைந்து வாசிப்போம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியாகவும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சைகளையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமியின் அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவார்கள் என்று தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த இடத்துல ஆண்டவர் மனுஷனை குறித்து சொல்லுகிற காரியங்களை நாம் கவனிக்கிறோம். தேவன் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார் என்பதை மனுஷன் விளங்கி கொள்வதற்காக 4 காரியங்களை இங்கே நமக்கு ஆண்டவர் எடுத்து காட்டுகிறார். மனுஷன் எப்படி உண்டாக்கப்பட்டான், உண்டாக்கப்பட்ட மனுஷன் என்ன அவனுக்கு நடந்துச்சு, அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டதன் மூலமாக அவனுக்கு என்ன உண்டாச்சு, ரட்சிக்கப்பட்ட பிறகு எப்படி அவனுடைய வாழ்க்கையில் இருந்த சாபத்தையும் பாவங்களையும் அவன் மேற்கொள்வதற்கு என்ன செய்தார். இந்த 4 காரியங்கள் ரொம்ப விசேஷமானது. பாருங்க, மனுஷனை நம்ம வாசித்த இந்த வேத வசனங்கள் ரொம்ப அற்புதமாக எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படி தேவன் அவனை உண்டாக்கினாராம். ஒரு ஆளுகையை கொடுத்து ஆண்டவர் மனுஷனை உண்டாக்குறார். எப்படிப்பட்ட தேவன், சகலத்தையும் சிருஷ்டிக்கிற சகல வல்லமை உள்ள சர்வ வல்லமை உள்ள தேவன். இங்கே இந்த இடத்தில் நம்ம கவனிக்கும் போது மனுஷனை குறித்த யோசனை உள்ள தேவனாய் இருக்கிறார். அதான் வாசித்தோம். தேவன் என்ன செய்கிறார், நம்முடைய சாயலிலும் நம்முடைய ரூபத்திலும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இது மிகப்பெரிய ஒரு பிரமிப்பான ஒரு காரியமாக இருக்குது. ஏன்னா சர்வஞானி, சர்வ வல்லவர், சகலத்தையும் சிருஷ்டிக்கக்கூடிய ஆற்றல் உள்ள தேவன் மனுஷனை குறித்து கொஞ்சம் யோசிக்கிறார். மனுஷனை எப்படி பார்க்குறார், எப்படிப்பட்ட வேல்யூவை மனுஷனுக்கு கொடுக்க தேவன் விரும்பி மனுஷனை எப்படி அவருடைய சாயலில் தேவன் உண்டாக்கினார்ன்றதை கொஞ்சம் பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்கிறார். பாருங்கள், சங்கீதம் 8ஆம் சங்கீதத்தில் அங்கே இந்த காரியத்தை இன்னும் கொஞ்சம் சற்று விளங்கி கொள்ள நமக்கு உதவி செய்ய கர்த்தர் இந்த வசனங்களை புரிய ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். 8ஆம் வசனம் பாருங்கள், 8ஆம் சங்கீதம் அதில் 3ஆம் வசனத்திலிருந்து நம்ம கவனிக்கும் போது இங்கே இந்த காரியங்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு. எப்படிப்பட்ட தேவன் மனுஷனை நினைக்கிறாரு, நினைக்கும் போது அவர் வச்சிருக்கிற அந்த ஆர்டர் ரொம்ப முக்கியமானது. நிறைய நேரம் சில வசனங்களை வாசிக்கும் போது மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்கல போல அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் இந்த வசனங்களை கர்த்தர் நமக்கு ஒன்றை காட்டுறாரு. மனுஷனை எவ்வளோ முக்கியப்படுத்துறாரு, எவ்வளோ அதிகமாக மனுஷனை நினைக்கிறாரு அப்படின்றதுக்கு இந்த காரியங்கள்லாம், இந்த வசனங்கள்லாம் அதுக்கு உறுதியாக இருக்குது. பாருங்கள், 3ஆம் வசனம் பாருங்கள். உமது விரல்களின் கிரியைகளாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறீர். நீர் அவனை தேவதூதர்களிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு. இப்போ நல்லா கவனிங்க, அங்கே சொல்லியிருக்கிற வார்த்தைகளை பாருங்கள், எப்படி ஆண்டவர் மனுஷனை முக்கியப்படுத்துகிறாருன்றதை பார்க்கும்போது இப்போ நம்ம வாஸ்த வசனத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா மனுஷனுக்கு என்ன ஆர்டரில் என்ன பொசிஷனில் இருக்கிற மாதிரி இங்கே தோணுதுன்னா, முதல் தேவன், 2வது தூதன், அதுக்கு பிறகு தான் மனுஷன்ற மாதிரி இந்த வசனங்கள் நமக்கு காட்டுறது போல இருக்கு. ஆனால் அப்படி ஆண்டவர் உண்டாக்கலை. ஆண்டவர் அந்த பொசிஷனில் மனுஷனை வைக்கல. 3வது இடத்துல கர்த்தர் மனுஷனை கொண்டு வந்து வைக்கல. ஆண்டவர் மனுஷனை வைக்கும்போது ஆண்டவர் எப்படி வைக்கிறார்னா, தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறவனை தேவனுக்கு அடுத்த
ஒரு நிலையில் கர்த்தர் மனுஷனை உண்டாக்கி வச்சிருக்கிறார். அந்த அடுத்த நிலையில் உண்டாக்கி மனுஷனை வச்சிருக்கிறதுனால தான் மனுஷன் கையில் என்ன கொடுக்கிறார்னா அதிகாரத்தை கொடுக்கிறார், வல்லமையை கொடுக்கிறார், ஆளுகையெல்லாம் கொடுக்கிறார். பாருங்க, ஆண்டவர் மனுஷன் கையில் எப்படி அவரிடத்தில் இருக்கிற அதே அதிகாரத்தை, அவரிடத்தில் இருக்கிற அதே ஆளுகையை, அவரிடத்தில் இருக்கிற அதே வல்லமைகளை மனுஷன் உபயோகப்படுத்தணும்னு சொல்லி இங்கே வேத வசனம் சொல்லு, எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படி. ஆனால் 5ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு பாருங்க, நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவன் ஆக்கினீர். உடனே நம்ம நினைச்சுக்கிறோம், அப்போ தேவ தூதரை காட்டில் நம்ம ரொம்ப சின்ன ஆளுங்க, நம்மளை ஆண்டவர் ரொம்ப முக்கியப்படுத்தலை. அப்படி கிடையாது. இன்னொரு இடத்துல பாருங்க, யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் பாருங்க, ஆண்டவர் இயேசுநாதர் அங்கே என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் கவனிப்போமே. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், இதில் இந்த காரியத்தை குறித்த தெளிவு நமக்கு இருக்கணும். ஆண்டவர் என்ன ரொம்ப முக்கியப்படுத்துறாரு, தேவ தூதர்களுக்கு அப்புறம் தான் அந்த இந்த காரியம், இந்த சிருஷ்டிப்பு அந்த சிருஷ்டிப்புக்கு அப்புறம் தான் என்ன யோசிக்கிறாரு, கிடையவே கிடையாது. அதுதான் நம்ம கர்த்தர் நல்லவர் என்பதை விளங்கி கொள்ள முதலாவது எனக்கு விளங்க வேண்டியது என்னன்னா, கர்த்தர் என்னை எந்த இடத்துல வச்சு பார்க்குறாரு. இங்கே பாருங்க, யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லியிருக்கிற சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் பாருங்க, அங்கே சொல்கிற வார்த்தையை பாருங்க. யோவான் 10:34 வாசிப்போமா? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதை உங்கள் வேதங்களில் எழுதியிருக்கவில்லையா கேட்கிறார். நீங்கள் என்னவா இருக்கிறீங்கன்றார் ஆண்டவர், தேவர்களா இருக்கிறீங்க. அப்படின்னா ஆண்டவர் சொல்ற, இந்த உலகத்தில் உன்னை குட்டி கடவுளா வச்சிருக்கிறேன். ஏன் குட்டி கடவுளா கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாருன்னா, அவருடைய சாயலையும் அவருடைய ரூபத்தையும் கொடுத்து, இங்க நம்ம வாசித்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டு தேவ தூதிலும் சற்று சிறியவன் ஆக்கிட்டார். இங்கே கொண்டு வந்து சொல்லும்போது ஆண்டவர் சொல்ல, இல்லை உன்னை சிறியவன்லாம் ஆக்கல, உன்னை என்னுடைய சாயல்லையும் என்னுடைய ரூபத்திலையும் உண்டாக்கி வச்சிருக்கிறேன். தேவன் நம்மளை பொசிஷன் பண்ணணும்னா ஆண்டவர் சொல்ற, நீ தான்ப்பா எனக்கு முதல் முக்கியம். மனுஷனை, அவருடைய சாயல உண்டாக்கப்பட்ட மனுஷனை ஆண்டவர் என்ன பண்றாரு, ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தானத்தையும் பொசிஷனையும் அவனுக்கு எடுத்து காட்டுறாரு. ஒரு நாள் நம்ம நினைக்கூடாது கர்த்தர் நம்மளை நினைக்கிறாரா, கர்த்தர் நம்ம மேலே அக்கறையாக இருக்கிறாரா. நமக்கு தெரியணும், ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஆண்டவர் எனக்கு தான் கொடுக்குறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் முதல் உரிமையை எனக்கு தான் கொடுக்குறாரு. ஏன் அந்த முதல் உரிமையை கொடுக்குறாருன்னா, என்ன அவரை போலவே உண்டாக்கி இருக்கிறார். உண்டாக்கிட்டு சொல்றாரு, வேத வசனத்தில் சொல்லியிருக்கே, உனக்கு தெரியாதா, நீங்க தேவர்களா இருக்கிறீங்க. அப்படின்னா யூ ஆர் லைக் காட்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் வந்திருக்கு. பிக் ஜியில் ஸ்மால் ஜி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், தேவர்களா இருக்கிறீங்கன்னா நீங்க என்ன கடவுள் மாதிரி இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இல்லை. அவருடைய சாயல்ல ஒரு குட்டி கடவுளா அவர் என்னெல்லாம் பிரதிபலிக்க விரும்புகிறாரோ, எப்படியெல்லாம் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்த விரும்புகிறாரோ, எப்படியெல்லாம் தன்னுடைய ஆளுகையை உபயோகப்படுத்த விரும்புகிறாரோ, எப்படியெல்லாம் கர்த்தர் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள தேவன் விரும்புகிறாரோ, அப்படியெல்லாம் செய்வதுக்கு ஆண்டவர் மனுஷனை எந்த பொசிஷனில் வச்சிருக்கிறாருன்னு மனுஷனுக்கு தெரியலனா, மனுஷன் எப்பவுமே தன்னை மேன்மையாக நினைக்கவே முடியாது. இப்படி மேன்மையாய் வைத்திருக்கிற ஆண்டவரை குறித்த ஒரு நல்ல எண்ணங்கள் மனுஷனுடைய வாழ்க்கையில் வராத வரைக்கும் நான் சொல்றேன், தேவன் மேல் நமக்கு விசுவாசமும், தேவன் எனக்கு இந்த காரியங்களில் இந்த சூழ்நிலையில் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார், என்னை விடுவிப்பார், என்னை உயர்த்துவார், என்னை மேன்மைப்படுத்துவார், இதெல்லாம் அறியாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கையாக மாறிடும். பாருங்க, ஆண்டவர் நம்ம கையில் அதிகாரத்தையும் வல்லமையும் ஆளுகையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. கொடுத்துட்டு சொல்றாரு, நீங்க குட்டி தேவர்களாக இருக்கிறீங்க. அப்படின்னா யூ ஆர் ஜஸ்ட் லைக் லிட்டில் காட்ஸ் இன் திஸ் வேர்ல்டு. கடவுளை போலவே இருப்பதுக்காக மனுஷனை ஆண்டவர் அவருடைய சாயல எவ்வளோ அற்புதமான ஒரு பிறவியாக கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை பிரதிபலித்து காட்டுவதற்காக தான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பின் மூலமா தேவன் கொடுக்கிற நித்திய வாழ்வு என்ன செய்து என்ன யாருன்னு எனக்கு புரிய வைக்குது. என்ன எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா கர்த்தர் பார்க்கிறார், அவரை பார்க்கறது போலவே என்ன பார்க்கிறாரு. அவருடைய பார்வையில் என்ன ரொம்ப முக்கியமான ஆளா கன்சிடர் பண்றாரு. ஒரு இடத்திலும் ஆண்டவர் என்னை விட்டு கொடுப்பதில்லை. எத்தனை பேருக்கு தெரியும், ஒரு இடத்திலும் கர்த்தர் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். எத்தனையோ முறை சத்துரு போய் நம்மளை குற்றவாளி ஆக்குறதுக்கான ஏன்னா நமக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்களை சொல்ல போனாலும் ஆண்டவர் சொல்லுவா, இல்லை இல்லை அவர்கள் தேவர்களை போல இருக்காங்க, என்னுடைய சாயல் இருக்கிறான். அதுதான் அதுக்கு அர்த்தம்.
தேவர்கள்லாம் அதை தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. ஆனால் நான் கடவுள்னு சொல்லிக்கிறதுக்கு இல்லை. அவரை போல அவர்கிட்ட இருக்கிற அதிகாரத்தையும் வல்லமையும் ஆளுகையும் உபயோகப்படுத்தக்கூடிய எண்ணத்தை மனுஷனுக்குள்ள உண்டாக்குறதுக்காக தான் சொல்றார். வேத வாக்கியங்களில் எழுதியிருக்கிறது தெரியாதா? உன்னை தேவர்களை போல வச்சிருக்கிறேனே, அந்த தேவர்களை போல வச்சிருக்கிறேன்னு சொல்லும் போது ஒரு காரியத்தை ரொம்ப எம்பசைஸ் பண்றாரு. என்ன எம்பசைஸ் பண்றாருன்னா, உன்னை தேவ தூதர்களை காட்டிலும் சிறியவனா வைக்கல, அதை காட்டிலும் மேலா வச்சிருக்கிற, நீ எல்லா சிருஷ்டிப்பை காட்டிலும் நீ மேலானவனா இருக்கிறன்றதை கர்த்தர் காட்டுறாரு. பிசாசு பாருங்க எப்பவுமே அதை மறைக்க தான் வருவான் நம்மகிட்ட. நீ ஒன்றும் முக்கியம் இல்லை, உன்கிட்ட ஒரு ஸ்பெஷலும் இல்லை, நீ ஒன்றும் பெரிய காரியத்தை செஞ்சிட முடியும். நம்மளை எப்படி சின்ன ஆளாக ஆக்கி காட்டணுமோ, எண்ணத்திலையும் யோசனையிலையும் பேச்சிலையும் செய்கையிலையும் எல்லாத்துலேயும் நம்மளை சிறுகி போகக்கூடிய அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ செய்வதுக்கான காரியத்தை பண்ண பிசாசு நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் அது நடுவே வந்து சொல்ற, இல்லை உன்னை தேவர்களை போல நான் வைத்திருக்கிறேன். எத்தனை பேர் கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே என்ன நீர் விசேஷமானவனாய் நீர் முக்கியப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலும் போகும்போது நமக்கு அது தெரியணும். இல்லை கர்த்தர் என்ன இந்த இடத்துல அவருடைய அதிகாரத்தையும் அவருடைய வல்லமை அவருடைய ஆளுகையை உபயோகப்படுத்த கர்த்தர். இப்படி இருந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு? அதான ரொம்ப முக்கியம். இப்படி மனுஷனுடைய வேல்யூவை கிரியேட் பண்றதுக்கு ஆண்டவர் என்னெல்லாம் சொல்லி அவனுடைய மனதுக்குள்ள கொண்டு வந்து உன்னை இப்படி வச்சிருக்கிறப்பா அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். இப்படி இருந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு பாருங்க. இந்த மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள பாவம் வந்த உடனே தேவன் கொடுத்த இந்த ஹானரான பொசிஷனை, கனத்துக்குரிய ஸ்தானத்தை, மகிமையான ஸ்தானத்தை மனுஷன் இழந்து போகிறான். பாவத்து நிமித்தமா இழந்து போன உடனே மனுஷன் என்னமா மாறிடுறானா, நான் எதுக்கு கடவுள் சொல்றதை கேட்கணும்? ஏன் நான் கடவுள் சொல்றது தான் செய்யணுமா? ஏன் என் இஷ்டம் போல செய்ய முடியாதா? எனக்கு விரும்புறதை நான் செய்யக்கூடாதா? அப்படி சொல்லி பிசாசு என்ன பண்றான்? அந்த பாவத்தின் மூலமா ஜனங்களை என்ன வாக்குறானா, பிசாசு கடவுளாய் மாற ஜனங்களுக்கு அவன் வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். பிசாசு வந்து கடவுளா மனுஷனுக்கு இருப்பானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் நல்லதை செய்வானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்லதை செய்ய வச்சிருவானா மனுஷனை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பொல்லாத காரியங்களை மனுஷன் எடுத்து செஞ்சு, நீ காலைல சொன்ன பார்த்தீங்களா, பிறக்கிற குழந்தைக்கு பொய் சொல்றதுக்கு கற்றுக் கொடுத்தீங்களா? பிறந்து வளர்கிற குழந்தை ஏதாவது தவறு செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக வாயை திறந்து பொய் வருது பாருங்க. அந்த தவறை மறைக்கிறதுக்கு பொய் ஆட்டோமேட்டிக்காக வருது. எங்க நம்ம சொல்லி கொடுத்தோமா இப்படி தான் பொய் சொல்லணும்னு? அதுக்கு ஒன்றும் ட்ரைனிங்லாம் கொடுக்கறது இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக வருது. பிசாசு இந்த பாவத்தின் மூலமாய் மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த மகிமையான ஸ்தானத்தை, தேவன் கொடுத்த மகிமை இழந்து போகக்கூடிய காரியங்களை செய்யும் போது ஒன்று நடக்குது. பிசாசு ஜனங்களுக்கு கடவுளா தன்னை மாற்றான். பிசாசு தன்னை ஜனங்களுக்கு கடவுளா மாற்றும் போது ஜனங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக அவன் செய்யலை, சீரழிய. அதான் நம்ம கவனிச்சோம். யோவானில் சொல்லியிருக்கு, அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வரான், வேற எதுக்கும் வரல. எதுக்கு தன்னை கடவுளா ஜனங்கள் மத்தியில் வைக்கணும்னு பிசாசு நினைக்கிறான்? நான் அவர்களை ஆட்டி படைக்கணும், அவர்களை நான் விரும்புறதை செய்ய வைக்கணும். அவன் விரும்புறது என்ன? நல்லதா? எல்லா கெடுதியும் பொல்லாப்பையும் எல்லா அசுத்தத்தையும் எல்லா பாவ காரியங்களையும் செய்ய வைப்பான் பிசாசு. இன்னைக்கு மனுஷன் பாருங்க எதுக்கு ரொம்ப அதிகமாக தன்னை ஒப்பு கொடுக்குறானா? எல்லா பொல்லாப்பை செய்யறதுக்கு தான் மனுஷன் தன்னை ஒப்பு கொடுக்குறான். ஏன் செய்ய ஒப்பு கொடுக்குறான்? மனுஷன் யோசிக்கிறது இல்லை. மனுஷனை கர்த்தர் எந்த ஸ்தானத்தில் வச்சிருந்தாரு, எப்படி உண்டாக்கினார்? அவனை தேவர்களை போல இருப்பதுக்காக தேவ சாயலையும் தேவ ரூபத்தையும் கொடுத்து வச்சிருக்கான். ஆனால் அதை மனுஷன் கொஞ்சம் கூட யோசிக்காத போது, நான் எதுக்கு கர்த்தர் சொல்றது தான் கேட்கணுமா? ஏன் நான் கர்த்தரை வந்து ஆராதிக்கணுமா? என் கர்த்தருக்காக நான் அதை செய்யணுமா இதை செய்யணுமான்னு இப்படிப்பட்ட எண்ணங்களையும் தர்க்கங்களையும் பிசாசு உள்ள கொண்டு வந்து என்ன பண்ண வைக்க விரும்புகிறான்? திருப்பியும் தேவன் கொடுத்த மகிமையான ஸ்தானத்தையும் மகிமையும் நாம் இழந்து போக. ரோமர்ல ஆண்டோடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனவர்களாய் அற்று போனவர்களாய் மாறினார்கள். பிசாசுடைய நோக்கமே அதுதான். எங்க வாய்ப்பு கிடைச்சா ஜனங்களுக்கு தன்னை கடவுளாக்கி எல்லா தேவ மகிமை அவங்கிட்ட இருந்து எடுத்து தேவன் அவர்கள் கையில் கொடுத்திருக்கிற அதிகாரத்தையும் ஆளுகையும் வல்லமையும் அவன் எடுத்துக்கொண்டு அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் ஆளுகையின் மூலமா நம்ம வாழ்க்கையை சின்னாம்பனமாக்குறதுக்கான வேலை. அதுக்கு தான் ஆண்டவர் இன்னைக்கு காட்டுறாரு, உன்னை எப்படி உண்டாக்கினன்றதை கொஞ்சம் யோசி.
உண்டாக்கின பிறகு என்ன நடந்துச்சுன்றதை கொஞ்சம் யோசித்து அந்த இடத்துக்கு நான் போயிடக்கூடாது, நான் இழந்துடக்கூடாது, தேவன் எனக்கு கொடுத்த கனத்தையும் மகிமையை நான் இழக்கக்கூடாது. இப்படி யோசித்து வாழும்போது நான் சொல்றேன், கர்த்தர் யோசித்து பாருங்க, பாவம் செய்யறதுக்கு முன்னாடி மனுஷன் எப்படி இருந்தாங்க யோசித்து பாருங்க. என்ன அறிவு அவனுக்கு, என்ன ஞானம். தேவன் யோசிக்கிறத அவன் யோசிக்கிறான், தேவன் பேச நினைக்கிறத பேசுறான். ஆண்டவர் சொன்னார் ஆதாமை பார்த்து, ஆதாமே நீ இந்த மிருகங்களுக்கெல்லாம் நீ பேர் எடுப்பா, ஏன்னா எனக்கு ஒன்று தெரியும், நான் என்ன பேரை நியமிச்சிருக்கிறனோ அந்த பேரை தான் நீ நியமிப்ப, ஏன்னா என்ன போலவே நீ இருக்கிற. என்ன மாதிரி ஒரு உரிமையை மனுஷனுக்கு கொடுத்து வச்சார். ஆனா இந்த பாவம் உள்ள வந்து அவனை என்ன பண்ணுது, பாவத்துக்கு அடிமையாக்கி பாவம் அவனை ஆண்டு பிசாசு ஆளுகை செய்யும் போது தேவ அதிகாரம், தேவ ஞானம் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் போகிற இடத்துல பழகிற ஒரு மத்தியில நம்முடைய மகிமையான அந்த கனத்தை, மகிமையான அந்த ஸ்தானத்தை பிசாசு உடைத்து போடுறான். இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கை பல சீர்கேடான நிலையில் போகுது. யோசிக்கணும், வீட்டில் சில காரியங்கள் நடக்குதா, உறவில் சில காரியங்கள் நடக்குதா, கர்த்தர் என்னை எந்த ஸ்தானத்தில் உண்டா அதை காப்பாற்றுறேன்னா அதுக்கு என்ன செய்கிறேன். நல்ல ஆண்டவர் எனக்கு அதை மறுபடியும் ஞாபகப்படுத்துறார். ஏன்னா நீ மறுபடியும் அந்த நிலையிலேயே உன்னை வைக்கணும். ஏன் இப்படிப்பட்ட போதனைகளை கர்த்தர் வந்து வாரந்தோறும் நம்மளை கேட்க வைக்கிறாருன்னா, கர்த்தர் காட்டுறார் இழந்து போக, மகிமை இழந்து போக, கனத்தை இழந்து போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய வரும். ஆனால் நீ மறுபடியும் நான் உன்னை எப்படி யோசிக்கிறேன், நான் உன்னை எப்படி உண்டாக்கினன்றதை நீ யோசித்து பாரு. பாருங்க, ரோமர் 5ஆம் அதிகாரம். ரோமர் 5ஆம் அதிகாரம். தேவன் ஆளுகை செய்யும் போது, தேவனுடைய தன்மை ஆளுகை செய்யும் போது அது ஜீவன், பிசாசின் தன்மை ஆளுகை செய்யும் போது அது மரணம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க, வாசிப்போமா? ரோமர் 5:12. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷருக்கும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போல இதுவும் ஆயிற்று. என்ன சொல்றாரு பாருங்க, இந்த பிசாசு கடவுளா ஜனங்களுக்கு மாறுவதற்கு ஒரு மனுஷன் தன்னுடைய நிலையை யோசித்து பார்க்காம போகும்போது பிசாசின் தன்மை என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா பாவத்தையும் மரணத்தையும் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் ஆண்டவனை ரட்சித்து கர்த்தர் எனக்கு நல்லவராக இருக்கிறார், நல்லவராக இருக்கும்போது உன்னை யோசிக்க வைக்கிறார், உன்னை நான் எப்படி உண்டாக்குனேன்றதை கொஞ்சம் யோசி. அப்படி யோசிக்கும் போது என்ன ஆளுகை செய்த தேவ தன்மைகள். போன வாரம் காட்டினோம் பார்த்தீங்களா, நித்திய வாழ்வில் நமக்கு இருக்கிற ஒன்று தெய்வீக ஸ்பாபத்துக்கு பங்குள்ளவர்களாக கர்த்தர் நம்மளை மாத்துறாரு. ரட்சிப்பின் மூலமாய் வசனத்தை கேட்பதன் மூலமாக நமக்கு எங்கே பங்கு இருக்குன்னு காட்டுறாரு. நான் உன்னை எந்த சாயலில் உண்டாக்குனேன், எந்த பொசிஷனில் உன்னை உண்டாக்கி இருக்கிறேன், உன்னை எதிலையும் நான் சிறியவனா உன்னை உண்டாக்கல, மேலானவனா இருக்கும்படி உண்டாக்கி இருக்கிறேன். இதை அறிந்து கொள்ளாம போகும்போது ஜீவன் வரல, சமாதானம் இருக்கல, சந்தோஷம் வர மாட்டேன். எல்லாத்தையும் கொடுக்க தேவன் விரும்புறா. ஆனா மனுஷன் மறுபடியும் எதுக்கு தான் போய் தன்னை உட்படுத்தி கொள்ள விரும்புறானா, பாவத்துக்கும் மரணத்துக்கான, மரணத்தை பிறப்பிப்பதுக்கான காரியத்தை. மரணம் என்பது மனுஷன் மூச்சு நிற்கிறது இல்லை, உயிரோட வாழ்ந்துட்டே செத்த ஒரு மனுஷனா வாழ்றான் பாருங்க. கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லை, கடவுளுடைய வெளிச்சம் இல்லை, கடவுளுடைய வார்த்தையை கேட்டோம் அதை கை கொள்ள முடியாத பலவீனமான பாண்டமா ஒரு மனுஷன், அதுதான் மரணம். வறட்சியான ஒரு நிலையில் ஒரு மனுஷன் வாழ்றான் பாருங்க. இந்த கடவுளுடைய வார்த்தையினால் உண்டாகிற அறிவை வெறுத்து வாழ்றான் பாருங்க, அதுதான் மரணம். அது ஒரு மரணத்தை பிறப்பிக்குது. உயிர் உள்ளவனா இருக்கிறேன், ஆனா மரணமான ஒரு ஜீவனை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இதுதான் பிசாசு பண்ற காரியங்கள். இதுல இருந்தெல்லாம் கர்த்தர் நம்மளை மீட்பதுக்கான ஒரு வேலையை ஆண்டவர் செஞ்சுக்கிறார். எப்படி மனுஷனை உண்டாக்குனாரு, உண்டாக்கப்பட்ட மனுஷன் தேவனுடைய மகிமையை இழந்த போது பிசாசு மனுஷன் கையில் கடவுள் கொடுத்த அதிகாரத்தையும் ஆளுகையும் வல்லமையும் எடுத்துக்கொண்டு மனுஷனுடைய வாழ்க்கையை இந்த பாவம் மரணத்தினாலவே ஆட்டி படைப்பதுக்கான வேலையை பிசாசு செய்கிறான். இப்படிப்பட்ட நிலைகளில் இருந்த மனுஷனை ஆண்டவர் மீட்பதுக்காக ரட்சிப்பை கொடுக்க வந்தார். நல்லா கவனிங்க, எப்படி உண்டாக்கப்பட்ட மனுஷன் என்பதை உணர்ந்து வாழலனா அதை இழந்து போகிறான். இழந்து போகும்போது என்ன மாதிரி பாவம் மரணம் என்கிற ஒரு ஆளுகைக்குள்ள தள்ளப்படுகிறான். இப்படி இருந்த மனுஷனை காப்பாற்றுறதுக்காக இயேசுநாதர் மனுஷனை ரட்சிப்பதுக்காக வந்தார். இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான சத்தியம் பாருங்க. எந்த சூழ்நிலை இந்த சத்தியத்தை நீங்க குறிச்ச ஒரு வெளிச்சம் உங்களுக்கு இருக்குன்னா,
எல்லா சூழ்நிலையும் மேற்கொள்ளலாம். இல்லை, பாவம் மரணம் என்னை ஆள முடியாது, ஜீவனும் சமாதானமும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் தான் என்னை ஆள வேண்டும், அதுக்கு நான் என்ன செய்யணும், அதுக்கு நேராக என்னுடைய கவனத்தை கொண்டு இப்படி இருந்த மனுஷனை காப்பாற்றுறதுக்காக தேவன் ரட்சிப்பை இந்த உலகத்துக்கு கொடுக்க வந்தார் பாருங்க. உலகத்துக்கு ரட்சிப்பை கொடுக்க வந்தபோது தேவனுடைய அன்பை மனிதர்கள் பார்த்தபோது அவங்களுக்கு வியப்பா இருந்துச்சா, ஆச்சரியமா இருந்துச்சா. இப்படியெல்லாம் கடவுள் ஒரு மனுஷனை நேசிக்க முடியுமா? குஷ்டரோகியை போய் தொடுறாரு, பாவிகளை நேசிக்கிறாரு, எல்லா சமுதாயம் வெறுக்கிறவங்களெல்லாம் கடவுள் போய் அவங்ககிட்ட உட்காந்து பேசுறாரு. ஜனங்க பார்க்குறாங்க, என்னப்பா இது, இப்படி ஒரு ஆச்சரியமான காரியம், எந்த மனுஷங்கிட்டையும் இல்லாத ஒரு அன்பு இந்த கடவுளாய் வந்திருக்கிற இயேசுநாதர்கிட்ட இருக்கே, மெஸ்ஸையாவா இருக்கிற இந்த ஆண்டவரிடத்துல இருக்கே. ஜீர்ணிக்க முடியல ஜனங்களால. ஏன்னா அவங்க பார்த்தது, அவங்க அனுபவித்ததுக்கு எதிர்மாறாக இருக்கிற ஒரு மெய்யான அன்பை பார்க்குறாங்க. இந்த மெய்யான அன்பை காட்ட மாம்சத்தில் தன்னை வெளிப்படுத்தி மனுஷர்கள் நடுவே வாசமாய் இருந்து கடவுளுடைய அன்பு என்ன என்பதை இயேசுநாதர் காட்டினார். ஏத்துக்கிட்டாங்களா ஜனங்க? பொறுக்கல. என்ன பண்றான் இயேசுநாதரே, இந்த அன்பு காட்டின மீட்க வந்து அன்பு காட்டுற இந்த இயேசுநாதரையே ஜனங்கள்லாம் திட்டம் பண்ணி கொல்றதுக்கான வேலை. இதான் மனுஷனுடைய சுபாவம். பாருங்க எவ்வளவு மோசமான சுபாவத்துக்குள்ள பிசாசு மனுஷனுடைய வாழ்க்கையை ஆள்றான்றதை கொஞ்சம் கவனி. அதுதான் பாவம். மரணம் ஒரு காரியத்தை செய்யும், என்ன பண்ண, நல்லதை அனுபவிக்கிறதுக்கு விடாது, துரத்தம். எதை செய்ய? எல்லா தீமையும் செய்யறதுக்கே துரத்தம். பாருங்க, நல்லதை செய்ய வந்த இயேசுநாதரை கொல்றதுக்கான திட்டம். இன்னைக்கு ஏன் உண்மையான அன்பு இல்லை உறவுல? ஏன் விவாகரத்து நடக்குது குடும்பத்தில்? ஏன் பல காரியங்கள் சமுதாயத்தில் நடக்குது? ஏன் ஒரு நாடு இன்னொரு நாடை வெறுக்குது? ஒரு இனம் இன்னொரு இனத்தை ஏன் வெறுக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன இல்லை, தேவன் காட்டின அன்பை மனுஷனால ஏற்றுக்கொள்ள முடியல. தேவன் அன்பா இருக்கிறார். அந்த அன்பை ரட்சிப்பின் மூலமா கொடுக்க வந்த அந்த அன்பின் தேவனை நம்ம விளங்கி கொள்ளனா, நான் சொல்றேன், நம்மளை எப்படி அவர் உண்டாக்கினார், உண்டாக்கின பிறகு எப்படி அதை இழந்தோம், இழந்ததை மறுபடியும் நமக்கு கொடுப்பதுக்காக அன்பின் தேவன் தம்முடைய ரட்சிப்பை கொடுக்க வந்தார். இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கலனா, அன்பின் தேவன் எனக்காக வந்து என்னுடைய பாவத்துக்காக மரித்து என்னுடைய பாவத்தின் நிமித்தமாக அவர் நரகத்துக்கு போய் என்னுடைய பாவத்துக்கான விளைக்கரையத்தை அவர் செலுத்தி 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்தார். இதெல்லாம் எனக்காக செய்தார். பாருங்க 1 தீமோத்தியில 3ஆம் அதிகாரம் பாருங்க. 1 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 16. வாசிப்போமா? சொல்லியிருக்கிற வார்த்தையை பாருங்க, எப்படி சொல்ற பாருங்க. அன்றியும் தேவ பக்திக்கு உரிய ரகசியமானது யாவருக்கும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையும் உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டார். எப்படி சொல்லியிருக்கு பாருங்க, எடுத்துக்கொள்ளப்படுகிறார். என்ன வேலைகளை கர்த்தர் நமக்காக செஞ்சிருக்கிறார் பாருங்க. மாம்சத்தில் வெளிப்பட்டார், அங்கீகரிப்ப பெற்றார், எல்லா காரியமும். அவர் மரித்த மரணம் அவருக்கான மரணம் அல்ல, எனக்கான மரணம், மனுஷனுக்கான மரணம், மனு குலத்துக்கான மரணம். அவர் நரகத்துக்கு போனாரே, எதுக்கு போனாரு? 3 நாள் பாதாளத்தில் இருந்து பாதாளத்தை வென்று அவர் வெளியே வந்தார். எதற்காக அதெல்லாம் செய்யணும்? யாருக்காக செஞ்சார்? எனக்காக செஞ்சார். நாம் அடைய வேண்டிய விடுதலையை நம்ம கொடுப்பதுக்காக. மனுஷனை மறுபடியும் கர்த்தர் உண்டாக்கின ஸ்தானத்துக்கு கொண்டு வருவதற்காக இந்த ரட்சிப்பை மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர பாருங்க. அதுதான் நமக்கு ஒன்று தெரியணும், நான் அவரோட மரித்திருக்கிறேன், நான் அவரோட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன், நான் அவரோட வீட்டு இருக்கிறேன் என்கிறது தான் இந்த ரட்சிப்பின் அனுபவங்க. இந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் நமக்கு ஒன்று தெரியும், நான் அவரோட இருக்கிறேன், அவர் என் கூட இருக்கிறாரு. என்னை மறுபடியும் அவர் அந்த மகிமையான ஸ்தானத்தில் என்னை வைப்பதுக்கு எல்லா அதிகாரத்தையும் வல்லமையும் ஆளுகையும் எனக்கு கொடுத்து அவருடைய அன்பை, அவருடைய ஸ்பாபத்தை, பாவம் மரணம் என ஆளாதபடிக்கு கிறிஸ்து இயேசுவினுடைய ஜீவனை ஆளும்படி
நமக்கு விரோதமாக எழுதப்பட்ட எல்லா கையெழுத்துகளையும் கொலோசியர் 1:18 சொல்லியிருக்கு பாருங்க. 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லியிருக்கு கொலோசியர் 2:14. இதெல்லாம் என்ன பார்க்குறோன்னா, நமக்கு விரோதமாக எழுதப்பட்ட எல்லா கையெழுத்துகளையும் கர்த்தர் டிஸ்ட்ராய் பண்ணி ஆண்டவர் என்ன செய்கிறார்? உன்னை நான் உயிர்ப்பித்திருக்கிறேன், உன் பாவத்தை நான் மன்னிச்சிருக்கிறேன், நீ என்னுடைய ஆளுகைக்குள்ள இருக்கிற கர்த்தர் காட்டுறார். பிசாசு ஆண்டு கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருந்த ஒரு மனுஷனை, மனு குலத்தை விடுவிக்க பாதாளத்துக்கு சென்று 3 நாள் பாதாளத்தில் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரங்களையும் வல்லமைகளையும் துரைத்தனங்களையும் அவர் வென்று எழுந்து வெற்றி சிறந்தவராய் சிலுவையில் வெற்றி சிறந்தவராய் தன்னை காண்பித்தார். எதற்காக காற்றார்? ஒவ்வொரு மனுஷனுக்கும் நீ பிசாசின் ஆதிக்கத்திலையும் அவனுடைய ஆளுகையிலும் இருக்க வேண்டியதில் விடுவிக்கிற ஒரு கர்த்தர் உன் கூட இருக்கிறார். உன்னை அதிலிருந்து விடுவிக்க அவர் வல்லவர். எந்த சாபத்திலும் எந்த இருளில் இருந்தும் கர்த்தர் நம்மளை வெளியே கொண்டு வர முடியும் என்பதை காட்டுறார். அதான் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பின் அனுபவத்தெல்லாம் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. இப்படி யோசிக்கிறேன்னா, இப்படி ஒரு அன்பான கர்த்தர் எனக்காக தம்மையே கொடுத்திருக்கிறாரு. கொடுத்துட்டு சொல்றாரு, எபேசியர் 2ஆம் அதிகாரம் பாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, அந்த கிரியைகளை நம்ம செய்கிறவர்களாக இருக்கணுமா. எபேசியர் 2ஆம் அதிகாரம் பாருங்க 10ஆம் சொல்றாரு, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம். எதற்காக வந்தார்? இதை செய்யறதுக்கு ஏற்கனவே ஆயத்தம் பண்ணியிருக்காரு. நம்மளை எப்படி ஆயத்தம் பண்ணிருக்காரு? அவருடைய சாயல் அவருடைய ரூபத்திலையும் உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. நம்மளை ஆண்டவர் தேவ தூதர்களின் சிறியவராக இல்லை, தேவன் எல்லா சிருஷ்டிப்பிலும் முதல் உரிமையை நமக்கு கொடுக்குறாரு. இப்படி கொடுத்து வச்சிருந்த உரிமையை இழந்து போன மனுஷனுக்காக மறுபடியும் வராரு பாருங்க. வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டு கொண்டு இன்னைக்கு உன்னை காட்டுறாரு. நற்கிரியைகளை உன்னால் திருப்பியும் செய்ய முடியும். ஆண்டவருடைய ஆளுகை, ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய அதிகாரத்தை நீங்க தேவர்களாய் எடுத்து உபயோகப்படுத்தி தேவன் விரும்புகிற நற்கிரியைகளை செய்ய நம்மளை திராணி உள்ளவர்களாய் மாற்ற மனுஷனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மேலான காரியங்களை கர்த்தர் செஞ்சிருக்கிறார். கடைசியா 4வது ஆண்டவர் சொல்ல, முதல்ல கவனிச்சோம் மனுஷன் எப்படி உண்டாக்குனாரு, உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்கு என்ன நடந்துச்சு, அதிகாரத்தை கொடுத்தாரு, இழந்து போறான். இழந்து போனவனுக்கு மறுபடியும் கர்த்தர் ரட்சிப்பின் மூலமா என்ன செஞ்சாரு. 4வது ரொம்ப முக்கியமானது, ரட்சிப்பை கொடுத்த பிறகு எப்படி அவனை விடுவித்த பிறகு சாபத்திலும் பாவத்திலிருந்து அவனை விடுவித்து நித்திய வாழ்வை ஆளுகை செய்வதற்காக அவனுக்கு எப்படிப்பட்ட கிருபையும் நீதியை ஈவாக கர்த்தர் கொடுக்கிறார் என்பதை வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நம்மளை பரிசுத்தவான்களாக்கி நீதிமான்களாக்கி, அதே ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் சொல்லியிருக்கு பாருங்க. 12ஆம் வசனத்தில் கவனிச்சோம், பாவம் மரணம் ஆளுகை செய்கிற ஒரு நிலை இருந்து அதிலிருந்து நம்மளை விடுவித்து இப்போ வேற ஒரு அற்புதமான ஆளுகைக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு வர. ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. அங்கே சொல்லியிருக்கிற வார்த்தை ரொம்ப அற்புதமாக இருக்கும். வாசிப்போமா? இணைந்து வாசிப்போம். 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டு இருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக. என்ன சொல்றார்? கிருபையின் ஈவு, நீதியின் ஈவு. அங்க சொல்லியிருக்கு பாருங்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும். முன்ன என்ன நடந்துச்சு? மனுஷனை உண்டாக்கி அவனுக்கிட்ட இருந்து இதெல்லாம் பிசாசு உருவி அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அவனுக்கு ரட்சிப்ப மனுஷனுக்கு மறுபடியும் கொடுத்து என்ன செய்யறாரு? முன்ன என்ன ஆண்டுட்டு இருந்துச்சுன்னா பாவம் மரணம் அவனை ஆண்டு கொண்டு இருந்துச்சு. 12ஆம் வசனத்தில் அதே அதிகாரத்தில் பார்க்குறோம். எந்த பாவம் மரணம் ஒரு மனுஷனை ஆண்டு கொண்டு இருந்துச்சோ இப்போ ஆண்டவர் இப்போ இன்னொன்று ஆளும்படி விரும்புகிறார். என்ன ஆளும்படினா கிருபையின் ஈவம், என்ன நீதியாகிய ஈவம் மனுஷனை ஆளும்படி கிறிஸ்து இயேசுவினால் அது நமக்கு கொடுக்கப்பட்டு அதிக நிச்சயமாய் அந்த ஆளுகைக்குள்ள நம்மளை வைப்பதுக்காக தான் ரட்சித்து நமக்கு நித்திய வாழ்வை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. நான் நித்திய வாழ்வுக்கு பங்கு உள்ளவனா இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா மனுஷன் எப்படி உண்டாக்கப்பட்டான், உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்கு என்ன ஆச்சு,
அப்படி விழுந்து போன மனுஷனுக்காக ஆண்டவர் எப்படி ரட்சிப்பை கொடுக்க வந்தார், என்னெல்லாம் செஞ்சார், எப்படியெல்லாம் தன்னுடைய அன்பை காட்டினார், எப்படியெல்லாம் தன்னுடைய ஜீவனை விளக்கரயமாய் கொடுப்பதுக்கு எவ்வளோ அவமான நிந்தைகள் வேதனைகளை சகிக்க வேண்டியதாக இருந்துச்சு, அதெல்லாம் செஞ்சார். ஏன் செஞ்சார்னா அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபையின் ஈவையும் நீதியின் ஈவையும் பெற்று நாம் அதிக நிச்சயமாய் ஆளுவதற்காக. எதை ஆளணும்? வாழ்க்கை ஜீவனை, கிறிஸ்துவனுடைய ஸ்வாபத்தை, தெய்வீக ஸ்வாபத்தை ஆளுவதற்காக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன மாதிரி அற்புதமான வேலையில் நமக்காக செஞ்சிருக்கிறார் பாருங்க. இழந்து போன ஆளுகையை மறுபடியும் கொடுக்குறாரு. இடையில் நடந்த பல காரியங்கள் கர்த்தர் அதை மாற்றி அமைக்கிறார். அமைச்சு இப்போ சொல்கிறார், இந்த திருப்பியும் வாங்கிக்கோ, கிருபையின் ஈவையும் நீதியாகிய பரிபூர்ணத்தின் ஈவை நான் உனக்கு கொடுக்குறேன். அது எப்படி வருது? கிறிஸ்து இயேசு என்னும் அந்த ஒரு நபரின் மூலமாக, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மளை எல்லாவற்றையும் அதிக நிச்சயமாய் ஆளுகிறவர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்றுறாரு. இந்த அனுபவம் இது ஒன்றை காட்டும், கர்த்தர் எவ்வளோ நல்லவர், என்னை எப்படி உண்டாக்கினார். இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மனுஷன் யோசிக்க ஆரம்பித்தானா கடவுளை ஒரு நாளும் அவன் தூஷிக்கவே முடியாது. ஒரு நாளும் கடவுளை குறைச்சி நினைக்கவே மாட்டான். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை புகழ்வேன், வாயை திறந்து ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. ஆண்டவரை என்னை எப்படி உண்டாக்கியிருக்கிறீர். சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் பிரமிக்கக்கூடிய விதத்தில் என்னை நீ சிருஷ்டித்திருக்கிறீர் ஆண்டவரே. யோசித்துருக்கீங்களா உங்களுடைய அமைப்பை கர்த்தர் உங்களை எப்படி அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதை யோசிக்காமல் எதுக்கு தான் என்ன உண்டாக்குனீரோ, எதுக்கு தான் என்ன இந்த உலகத்தில் வர வச்சிரு, இப்படியே புலம்புறதை நிறுத்தி கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் எப்படி என்னை உண்டாக்கியிருக்காரு. உண்டாக்கின மனுஷனுக்கு என்ன ஆச்சு? அப்படி இழந்து போய் பாவமோ மரணமோ ஆண்டு கொண்ட மனுஷனுக்காக ரட்சிப்பை கொடுப்பதுக்கு அவரே வந்துட்டாரே. வந்து அந்த பாவம் மரணத்தில் அவனை விடுவித்து ஜீவனும் நீதியும் கிருபையும் ஆளுகை செய்யும்படி. நல்ல கவனிங்கள், ஆண்டவர் உங்களை எப்போவுமே தன்னுடைய பிரியமான குமாரனாய் குமாரத்தையாக தான் பார்க்குறார். அதனால தான் அவர் கிருபையின் ஈவையும் நீதியின் அந்த ஆசீர்வாதமான காரியத்தை ஈவாக நம்ம கொடுத்துருக்கிறார். இதை ஆளுங்க, இது உங்களை ஆளட்டும். இந்த ஆளுகைக்குள்ள நான் இருப்பேனா ஒருபோதும் பின்வாங்க கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார். மறுபடியும் மறுபடியும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்னை புதுப்பித்து ஆசீர்வாதமாய் கர்த்தர் நடத்துவார். இந்த 4 காரியங்களை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். என்னை எப்படி உண்டாக்கினார், இவ்வளோ அருமையாக உண்டாக்கப்பட்ட எனக்கு என்ன நடந்துச்சு, அது இந்த மனுஷனுக்கு கர்த்தர் ரட்சிப்பை கொடுக்க எப்படி வந்தார். ரட்சிப்பை கொடுத்தது மாத்திரம் இல்லை, எல்லாவற்றையும் ஆண்டுகள் அதிக நிச்சயமாக ஆளுகை செய்யும்படி கிருபையையும் நீதியையும் ஈவாக கர்த்தர் கொடுத்தார். யோசித்து பாருங்க, நமக்கு கிருபையும் நீதியையும் ஈவாக கொடுத்தார். என்ன செஞ்சோம்? இந்த கிருபைக்கும் நீதியும் பெறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? ஏதாவது புண்ணியம் பண்ணீங்களா? ஒரு புண்ணியமும் பண்ணல. மனுஷன் நினைக்கிறான் என்னென்னமோ பெரிய பெரிய புண்ணியங்களை பண்ணால் கிருபை கட்சிரும், கடவுள் நம்மளை நீதிமான் ஆக்கிடுவார், நம்ம செய்கிற நல்ல காரியங்கள் நிமித்தமாக தான் நம்ம ரொம்ப நீதியாக இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்முடைய நீதியெல்லாம் அவருக்கு முன்பாக கிழிந்ததும் அழுக்கான கந்தையுமாக இருக்குன்னு வேதம் சொல்லுது. அதுதான் பார்த்தாரு, மனுஷன் நீதி தேவனுக்கு ஏற்றதாக இருக்கா, அதனால் தேவனே மனுஷனாக மாறி மனுஷனை நீதிமான் ஆக்குவதற்காக அவர் நம்முடைய தண்டனையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் இருக்கிற நீதியையும் அவரிடத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தையும் நமக்காக கொடுத்து நம்முடைய தரித்திரம், நம்முடைய பாவம், நம்முடைய அதெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு கர்த்தர் நம்மளை விடுவிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் பாருங்க. ஏன் நான் அவரை ஆராதிக்கிறேன், ஏன் அவரை தேடி வரேன், எனக்கு தெரியும் அவர் என்ன விடுவிப்பார். எத்தனை பேருக்கு தெரியும் கர்த்தர் என்ன விடுவிக்கிறவராக தான் வரேன். என்ன அடிக்கிறவராக இருந்தாலும் வருவேன் நான் இங்கே. யோசித்து பாருங்க, கர்த்தர் உங்களை அடித்து மிதித்து நாசம் பண்ணுறவர் போல இருந்தாருன்னா வருவீங்க. ஒருத்தனா வருவோமா? யாரா வருவோமா? எப்பா இந்த பக்கமாக ஒரு பெரிய கும்பிடு அப்படின்ட்டு எந்த பக்கம்னா போகலான் தான் போவோம். ஆனால் இங்கே தைரியமாக வரும். ஏன்னா அவர் என்னை விடுவிக்கிற கர்த்தராய், என்னை வாழ வைக்கிற என்னை மறுபடியும் அவர் எப்படி என்னை உண்டாக்குனாரோ அந்த நிலைக்கு கொண்டு வந்து வச்சு அழகுபடுத்தி பார்க்குறாருங்க. அதனால்தான் இந்த ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன். இந்த ஆண்டவருக்கு ஊழியக்காரனாக இருப்பது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுறது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா இந்த தேவன் எப்பேற்பட்ட மனுஷனுக்கும் ஒரு நம்பிக்கையும் விடுதலையும் கொடுத்து அவனை வாழ வைக்க முடியும், அவன் வாழ முடியுன்றதை கர்த்தர் காட்டி
உலகமே அவனுக்கு எதிர்த்து நின்றாலும், உலகமே அவனுக்கு எதிர்த்து நீ வாழ முடியாது, நீ வாழ்றதுக்கு லாய்க்கு இல்லை, நீ ஒன்றதுக்கும் பிரயோஜனம் இல்லை சொல்லும் போது எல்லாம் அவனுக்கு எதிராக இருந்தாலும் கடவுள் அவன் பக்கத்துல இருந்து சொல்ற, இல்லை இல்லை, உன்னை வாழ வைப்பதுக்காக தான் நான் உன் ஆண்டவராக இருக்கிறேன், உன்னை ரட்சிப்பதுக்காக வந்திருக்கேன், உனக்கு நம்பிக்கையை கொடுப்பதுக்காக வந்திருக்கிறேன். இப்படி ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் பேசுவார்னா அவர் தாங்க மெய்யான கடவுள். நீ இதெல்லாம் பண்ணு, நான் இதெல்லாம் உனக்கு தரேன்னு சொன்னா அது கடவுளா? யோசித்து பாருங்க. அது மனுஷன் நிலைக்கு வந்துடுறாரு. மனுஷன் தான் சொல்லுவான், நீ இதை செய், நான் அதை செய்கிறேன், நீ இதை உனக்கு கொடுத்தா நான் இதை 2ஆக கொடுக்குறேன். ஆண்டவர் அப்படிலாம் சொல்கிறது இல்லை. நம்ம என்ன கொடுக்குறோமோ கொடுக்கலையோ, இருதயத்தை கொடுத்தா போதும், உள்ளே வந்து அவர் அற்புதமான வேலைகளை செய்வார், நம்மளை உருவாக்குவார், நம்மளை மனம் திரும்ப வைப்பார், நம்மளை விடுவிப்பார், நம்மளை நல்ல தேவ சாயலை தேவனுடைய ஸ்வாபத்தில் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடியவர்களாய் ஜீவனையும் நீதியையும் கிருபையும் ஆளுகிற ஒரு ஆசீர்வாதமான நிலையில கர்த்தர் நம்மளை வைப்பார். 4 காரியங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். போகும்போதெல்லாம் ஒவ்வொரு சூழ்நிலை இதை யோசிங்க. பிசாசு எப்போல்லாம் வந்து பாவத்தையும் மரணத்தையும் பிறப்பிக்க காரியங்களை கொண்டு வரும்போது சொல்லணும், இல்லை இல்லை, இதை வந்து நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன், சாபம் என்னை ஆள முடியாது, பிசாசே மரணம் என்னை ஆள முடியாது, ஒரு வறட்சி என்னை ஆள முடியாது, ஒரு பொல்லாப்பம் என்னை ஆள முடியாது, ஏன்னா என்ன விடுதலை பண்ண ஒரு கர்த்தர் இருக்கு, நான் அவருடைய பிள்ளை, கிருபையின் ஈவையும் நீதியின் ஈவையும் எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார், கிறிஸ்து இயேசுவின் மூலமா இதெல்லாம் ஆளும்படி. உண்மை என்னுடைய ஆளுகை போச்சு, பிசாசு திருடினா, ஆனால் இப்போ நான் அப்படி இல்லை, திருடினதெல்லாம் கர்த்தர் எனக்காக பெற்று என் கையில் கொடுத்துருக்காரு, இந்தா மறுபடியும் புடி. யோசித்து பாருங்க, எத்தனை முறை இழந்தாலும் மறுபடியும் வந்து இந்தா புடி, திருப்பியும் எழும்பு, திருப்பியும் என்னை நம்பி வா, உன்னை நான் வாழ வைக்க முடியும், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை அநேகருக்கு பிரயோஜனமாக வைப்பேன், உன்னுடைய வாழ்க்கை மிக பிரயோஜனமான ஒன்று என்று கர்த்தர் மறுபடியும் சொல்றார் பாருங்க. இந்த ஆண்டவரிடத்துல ஓடி வரணும், இந்த ஆண்டவரை பற்றி பிடிக்கணும், இந்த ஆண்டவரை பற்றி பலருக்கு சொல்லணும். நம்ம மட்டும் கேட்டு நம்ம மட்டும் நம்பிக்கை அடைகிறது இல்லை, நம்பிக்கை இல்லாத மக்களிடத்தில் போய் சொல்லணும், ஆண்டவர் இப்படிலாம் மனுஷனை உண்டாக்கினார், என்னெல்லாம் மனுஷனுக்கு கொடுத்தார், எதெல்லாம் மனுஷன் இழந்தான், அதை மறுபடியும் அவனுக்கு கொடுப்பதுக்கு எப்படி வந்தார், எப்படி அவனை மறுபடியும் ஆளக்கூடிய ஒரு மனுஷனா கர்த்தர் மாற்றாரு. இதெல்லாம் சொல்ல ஒவ்வொரு மனுஷனும் வாயை திறந்து, இந்த கடவுள் தான்ப்பா நல்லவர், நல்ல கடவுள், நல்ல ஆண்டவர், இவரை நான் நம்புகிறேன், இவருக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன், என் வாழ்க்கையை இவருக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன், அப்படிப்பட்ட ஈர்ப்பு இந்த ஆண்டவர் மேலே உண்டா. அந்த ஈர்ப்பு ஒவ்வொரு நாளும் எனக்கு உண்டாவது பாருங்க. வசனத்தை வாசிக்கிறேன், அவரை குறித்து தியானிக்க அவருடைய கிரியைகளை நான் அறிய ஈர்ப்பு உண்டாயிட்டே இருக்கு. ஆண்டவரே என்னை தெரிந்து கொண்டு என்ன உம்முடைய பிள்ளைன்னு உரிமை பாராட்டுறேன், நான் ஆண்டவரை ஸ்லாக்கியம் பெற்றவன், நான் பாக்கியமானவன், ஆண்டவருக்குள்ள நான் களி கூறுறேன், புகழுகிறேன். இப்படி ஒவ்வொரு நாளும் களி கூர்ந்து புகழுங்க. புலம்பல்லாம் விட்டுறணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன இருக்கு? புலம்பல் தான் நிறைய இருக்கு. ஒவ்வொரு நாளும் புலம்பல், எழுமுன ஒன்று புலம்பல், தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி புலம்பல், சாப்பிடும் போது புலம்புறது, சாப்பிட்ட பிறகு புலம்புறது. இந்த புலம்பல் வந்து நம்ம வாழ்க்கையோட ஒட்டி இருக்கு பாருங்க. இன்னைக்கு எவ்வளோ புலம்பிட்டு வந்தீங்களோ தெரில. இங்கேருந்து போகும்போது புலம்பலாக இல்லை, களி கூர்ந்து ஜீவனை ஆளும்படி கிறிஸ்து இயேசு எனக்கு எல்லா அதிகாரத்தையும் பெற்றுக் கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் அதை செஞ்சிருக்கிறாரா? எழுமி நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். Thank you, Lord. Thank you, Lord. கரம் உயர்த்தி எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை எப்படி உண்டாக்கி இருக்கிறார்ன்றதை கர்த்தர் காட்டுறார். இதை கொஞ்சம் யோசித்தீங்கன்னா ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருப்பீங்க. புகழ்கிற வார்த்தை வரும், தேவனை விவரிக்கிற வார்த்தைகள் உங்களுடைய உள்ளத்தில் நிரப்பும். எத்தனை பேர் வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர், இயேசுவே நீ நல்லவர், ஹல்லேலூயா, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள்
கரங்கள் என் ஆதாரமே. கரம் உயர்த்தி எத்தனை பேர் மறுபடியும் சொல்லி பாட போறோம்? சொல்லுங்க, ஆண்டவரே நீர் ஒருவரே நல்லவர். எத்தனை பேர் சொல்றீங்க? நீர் ஒருவரே நல்லவர். என்னை எவ்வளவு அருமையா உண்டாக்கி இருக்கிறீர். என்ன குறிச்சு இன்னைக்கு நீர் ஆண்டவரே அற்புதமா எனக்கு எடுத்து காட்டினதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. கடைசியா நீ நல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. கரம் தட்டி இந்த நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் இப்படி கர்த்தரை நல்லவரா பாருங்க, இப்படி கர்த்தர் நல்லவரா ருசிங்க. எல்லா தீமைக்கும் கர்த்தர் நம்மளை விளக்குவார். எவ்வளவு தீமை நம்மளை சூழ்ந்தாலும் அத்தனை தீமையும் நமக்கு நன்மையாய் கர்த்தர் மாற்றுவார். அப்படிப்பட்ட ஆளுகை, வல்லமை, அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இரவு நேரத்தில் நாங்கள் உம்மை குறித்து அறிந்து கொள்ள, உம்மை வைத்து நாங்கள் எங்களை புரிந்து கொள்ள எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த உம்முடைய சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைங்க திரும்பி தங்களுடைய வேலையை, தங்க பொறுப்பை, தங்க குடும்பத்தை நடத்த போகும்போது இப்படி அவங்கள யோசிக்கட்டும். இப்படி அவர்கள் உம்மை தங்களுடைய வாழ்க்கையில் நீர் எப்படி எங்களை உண்டாக்கி இருக்கிறீர் என்பதை சிந்தித்து பார்த்து நாங்கள் மறுபடியும் எல்லாவற்றையும் ஆண்டு ஆளுகை செய்ய உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் மேலே இருக்கின்றதை நாங்கள் உணர்ந்து வாழ கிருபை செய்யும். எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளும். உடைய பிள்ளைகள் படைக்கிற காணிக்கை, தசம பாகம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். நிறைவான சமாதானத்தோடு உடைய பிள்ளைகளை திருப்பி அனுப்புவோம். உமக்கே எல்லா கன மகிமை, துதி, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.